டுவெல்த்து நியூ புக்கில் 3 இயல் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தமிழில். 4வது இயல் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த 3 இயல் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஓகே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லி உவேசா அவர்களோட ஒரு கட்டுரை மாதிரி. ஓகேவா? அதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நுழையும் முன்னில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கல்வியும் அதன் நோக்கமும் கல்விக்கூட அமைப்பும் கற்பிக்கும் முறைகளும் காலந்தோறும் இலக்கியங்களில் தடங்களாக பதிவு பெற்றிருக்கின்றன. அவ்வகையில் அக்கால அறிஞர்கள் 19ஆம் நூற்றாண்டின் திண்ணை பள்ளிக்கூட விளைச்சல். அப்போ திண்ணை பள்ளிக்கூடங்கள் எந்த நூற்றாண்டில் இருந்துச்சு? 19ஆம் நூற்றாண்டில். அந்நாளைய கற்பித்தல் முறைகளை பழையன என்று புறந்தள்ளி விடாமல் தேவையானவற்றை தேர்ந்து பயன்படுத்தினால் அவை இன்றைய கல்விக்கு ஏற்ற உரமாக ஆகத்தக்கவைன்னு சொல்லி நுழையும் முன் பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு வந்து இந்த கட்டுரை வந்து எதில் இருந்தது அப்படின்னா, சென்னை புரசைவாக்கம் சர் எம்.சி.டி. முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் தங்கத்தின் முதற் சொற்பொழிவான 27/1936 நிகழ்த்தப்பட்டு 16/8/1936 சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான ஒரு கட்டுரையை தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, காலநிலை மாறுபாடு அடைய அடைய ஜனங்களும் பழக்கங்களும் மாறுதல் அடைகின்றன. இக்காலத்து பள்ளிக்கூடங்களில் இக்கால வாழ்க்கைக்கேற்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு டைமும் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி மக்கள் மாறிப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிக்கும் இல்லையா? ஸோ பழைய காலத்தில் பாடசாலையில் வழங்கி வந்த முறைகள் வேறு வகை. இது நமக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து எப்படி தான் இருந்துச்சு? குருகுல முறை தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நம்முடைய நாட்டில் மிக பழைய காலத்தில் உபாத்தியாயர்னா ஆசிரியர். ஓகேவா? அவரோட வீடு தான் பள்ளிக்கூடமாக இருந்திருக்கும். அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கணக்காயர் என்பது உபாத்தியாயருக்கு பெயர். ஓகேவா? ஸோ கணக்கு அப்படின்னா நூலின் பெயர். இது நமக்கு தெரியும். இப்போ திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும், அதாவது யார் எந்தெந்த திண்ணை பள்ளிக்கூடங்களில் படித்தாங்க அப்படின்னு, அதாவது பழைய எழுத்தாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவர் யார்? பா. சுப்பிரமணியனார். ஓகேவா? இவர் வந்து திருநெல்வேலி தெற்கு தெரு கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தவர். ஓகேவா? அதே மாதிரி வரலாற்று ஆய்வாளரும் தமிழருமான டாக்டர் மா. ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படித்திருக்கிறார். நற்றிணை நூலின் உரையாசிரியர் பின்னத்தூர் நாராயணசாமி. அப்போ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, எந்தெந்த புக்கை யார் யார் எழுதியிருக்கா அப்படிங்கிறதும் நமக்கு மறைமுகமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸாக படிக்கும்போது அந்த விஷயங்களை வந்து அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஓகே. இப்போ நற்றிணை நூலின் உரையாசிரியர் யாருன்னு கேட்டால் தெரியணும். பின்னத்தூர் நாராயணசாமி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நற்றிணை நான் ஆரம்பிக்குதா, நாராயணசாமி. ஓகேவா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். அடுத்தது, பின்னத்தூர் அருகே உள்ள கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்தார்னு இருக்கு. சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்குரைஞரும் தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார். இவரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இவர் வந்து எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்திலும் சிலப்பதிகார உரையாசிரியர் வேங்கடசாமி வல்லம் குருசாமி வாத்தியார் வேங்கடசாமி எங்கே படித்தார்? வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில் மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த டாக்டர் வா. மாணிக்கம் மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடங்களிலும் படித்தனர். ஓகேவா? அப்போ வேங்கடசாமி எங்கே படித்தார்? வல்லம் குருசாமி வாத்தியார் திண்ணை பள்ளியில். வாசுப மாணிக்கனார் வந்து மகிபாலன்பட்டி நடேசனார் திண்ணைப்பள்ளி. இது வந்து யார் யார் எந்த திண்ணைப்பள்ளி அப்படிங்கிறது நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஸோ அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதிலேருந்து நம்ம இந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? அந்த நற்றிணை நூலோட உரையாசிரியர் கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது யாருக்கு எழுதியிருப்பா அப்படின்னா, பேராசிரியர் ஆக்கா பெருமாள் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, மன்றங்கள் ஊர்தோறும் பொதுவான இடத்தில் ஒரு பெரிய மரத்தின் அடியே மேடை ஒன்று அமைக்க. நமக்கு தெரியும், இந்த பழைய படத்துலலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த ஆலமரத்தடியில் 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மேடை அமைச்சு இல்லையா? அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மன்றம்னு சொல்லுவாங்க, அம்பலம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி அதுதான் கடைசியில் என்னவா மாறுச்சாமா? திண்ணை பள்ளிக்கூடமாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான். நெக்ஸ்ட்டு பள்ளிகள் அப்படின்னா, இதில் வந்து பள்ளி எனும் சொல் எங்கேருந்து எடுத்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. ஜைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயர் தான் அந்த பள்ளி. ஓகேவா? ஸோ பாடசாலைகள் வேறு மடங்கள் வேறு என்ற வேறுபாடின்றி இப்போ வந்து எல்லாமே ஒன்றுன்னு தான் படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். இப்போவும் கூட நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருப்போம், வித்யா சக்தி திட்டம் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவில் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம், இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம்ஸ் தான். ஸோ அது நம்ம பார்த்துருப்போம். அது என்ன, வித்யா அப்படின்னு வந்தாலே இந்த கல்வி தொடர்பான விஷயங்கள் தான். ஓகேவா? அதே மாதிரி அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, கீழ் வாயில் இலக்கம் பின்ன எழுத்துக்களின் கீழ்த்தொகை, மேல் வாயில் இலக்கம்னா பின்ன எழுத்துக்களின் மேல் தொகை, இது பெருக்கல் வாய்ப்பாடு. இது உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கூட கேட்கலாம். சீதாழபத்திரம் தாழைமடல், நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர். இப்போ வித்யாரம்பம் அப்படிங்கிறது 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது, அதாவது ஃபஸ்ட்டாக இந்த வித்யாபியாசம்னா என்ன அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களை எழுத வைப்பாங்கள்ல, ஸோ அதுக்காக ஆசிரியர்கள்ட்ட கொண்டு கொடுப்பாங்க, இந்த நீங்கள் வந்து பிள்ளையை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் வந்து வித்யாபியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் வைக்கும் காலம் ஒரு பெரிய விசேஷ நாளாக கொண்டாடப்பெறும்னு சொல்கிறாங்க. ஸோ 18 மீது என்னெல்லாம் பண்ணுவாங்க, மஞ்சள் பூசித்து பையனிடம் கொடுத்து வாசிக்க செய்வார்கள். உபாத்தியாயர் நெடுங்கணக்கை சொல்லிக் கொடுக்க மாணாக்கன் அதனை பின்பற்றி சொல்லுவான். இப்படி உபாத்தியாயர் ஒன்றை சொல்ல அதை மாணாக்கர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை என்னன்னு சொல்கிறாங்க, முறை வைப்பது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த உபாத்தியாயருக்கு பிரதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதும் உண்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு முறை அந்த மாதிரியெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் சில விஷயங்கள் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், அதனால் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டா நல்லது. ஓகேவா? ஸோ மையாடல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மை தடவி வாசிக்க தொடங்குற அக்ஷயா பிரயாசத்தை தான் மையாடல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இந்த சுவடியிலெல்லாம் எழுதும்போது அந்த எழுத்து வந்து நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் தேய்ப்பாங்களாம், வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி இலைச்சாறு, ஊமத்தை இலைச்சாறு, மாவிலை கறி, தர்ப்பை கறி, இதெல்லாம் வந்து தேய்ப்பாங்களாம். அப்போ இது என்ன, அதில் வந்து நம்ம படிக்கும்போது நம்ம கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குமாமா. ஸோ எழுத்தும் வந்து தெளிவாக தெரியும். ஓகேவா? அதனால தான் இதுக்கு பேர் வந்து மையாடல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் பாருங்கள், ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. அதில் சிந்தாமணி, சீவக சிந்தாமணியில் கொடுத்துருக்கிற ஒரு லைன்னு சொல்லியிருக்காங்க. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இது வந்து தமிழ் விடு தூதுல நமக்கு கொடுத்துருக்கிற லைன். ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கொடுத்து எதில் உள்ளதுன்னு கேட்டால் எழுத தெரியணும். பிள்ளைகள் முதலில் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, மணலில் எழுதி பழகுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆசிரியர் ஒன்று எழுதி கொடுக்க, நம்ம சின்ன வயசில் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு மேலேயே நம்ம எழுதி பழகிறது தான். அடுத்து கையெழுத்து அப்படின்னா, கொம்பு சுழி கோணாமல் கொண்ட பந்தி சாயாமல் அம்பு போல் கால்கள் அசையாமல் தம்பி எழுதினால் நன்மையுண்டு அப்படிங்கிற ஒரு பழைய வெண்பா பாடல் இருக்கான். ஸோ இது என்ன அப்படின்னா, வரி கோணாமல் நேராக எழுதணும். ஓகே, அதை தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அடுத்து எழுத்தின் வடிவம் அப்படிங்கிறது, இவ்வளோ வருஷம் ஆகியும் நம்ம முன்னோர்கள் வழங்கின எழுத்துக்களை நம்ம லைட்டாக தான் சேஞ்சஸ் ஆகிருக்கே தவிர அதில் பெரிய அளவில் சேஞ்ச் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மனன பயிற்சி அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து இப்போது இந்த டேபிள்ஸ் எல்லாம் எப்படி மனப்பாடமாக ஞாபகம் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். டேபிள்ஸ் ஆகட்டும், தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறள், புறநானூற்று பாடல்கள், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம், அதே மாதிரி பழைய காலத்துலேயும் இதெல்லாம் அவங்க நல்லா ஞாபகம் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் படித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இது மாதிரியான விஷயங்களையும் ஞாபகம் வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ கற்பிக்கப்பட்ட நூல்கள் அப்படின்னா அதுதான் அந்த ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் கணித முறையில் பார்த்தோம் அப்படின்னா கதை பாடல் வழியாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழ்வாயில் இலக்கம், மேல் வாயில் இலக்கம், குழிமாற்று. ஸோ குழிமாற்றுன்னா என்னென்னு பார்த்தோம்ல, பெருக்கல் வாய்ப்பாடு. கீழ்வாயில் இலக்கம்னா பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல் வாயில் இலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணின் மேல் தொகை, அதாவது பகுதி தொகுதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெல் இலக்கம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் கொடுத்துருக்காங்க. இதற்காக பிரபவாதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்தது. அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன, பிரபவாதி சுவடி. ஓகேவா? ஓகே, இந்த இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை யார் எழுதினதுன்னு கேட்கலாம், ஆக்கா பெருமாள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுவடிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இம்பார்ட்டன்னா பனையேடு, சீதாழபத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில லைன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், பெருசாக இல்லை. இரட்டை துளையுள்ள, அதாவது இப்போ சில இது வந்து ஒரு துளையுள்ள ஏடு இருக்கும், 2 துளையுள்ள ஏடு இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த
ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே அந்த துளையெல்லாம் ஜாயின் பண்ணி அதை ஒரு புக் மாதிரி மேக் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய பிள்ளைங்க அவங்களே செஞ்சுக்கணும். ஸோ இந்த இரட்டை துளையுள்ள ஏடில் ஒரு துளையில் செப்பு கம்பியும், இன்னொரு பக்கம் அப்படி இல்லை அப்படின்னா மூங்கீர் குச்சி அதை வந்து செருகி கட்டுவாங்க. அதுக்கு பேர் என்ன, நாராசம் அப்படிங்கிறது பேர். ஓகேவா? ஓகே. அடுத்தது கோடு கிளிமூக்கு போல் கத்தரித்து அமைப்பாங்க. எதை, அந்த சுவடியை கோக்கும் கயிற்றின் ஒரு தலைப்பில் அந்த பனையோலையை. ஓகே, அதுக்கு பேர் கிளிமூக்கு. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட்டு எழுத்தாணிகள் அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்தாணியில் ஒரு 3 வகை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எழுத்தாணியோட வகைகள். இது தெரிஞ்சுக்கணும், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது போதும். இதில் வேறு பெருசாக இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்தது ஏடு எழுதும் வழக்கம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இல்லை, அதனால் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? தேவையில்லாததை பார்க்க வேணாம். இப்போ பாருங்கள், இதில் சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவிக்கு தூக்கு என்று பெயர். அதனை அசை என்றும் சொல்வதுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாதம் புரிதல் அப்படிங்கிறது இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா மதுரை காஞ்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், அவர்கள் கொடி கட்டி இருப்பர் என்று மதுரை காஞ்சி சொல்லு. அப்போ கொடி கட்டி இருப்பர்னு எதை சொல்கிறாங்கன்னா, கல்வியில் வாதம் செய்கிறது வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லேயே இருக்கும். நம்ம ஒரு இந்த கல்வி ரிலேட்டடாக இந்த டிஸ்கஷன் பண்ணுறது அப்படிங்கிறது, இல்லை கொஷின் கேட்குறது. ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள். அதை வந்து அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்களாம், கொடி கட்டி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எது சொல்லுதுன்னா மதுரை காஞ்சி சொல்லுது. ஓகேவா? அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். நெக்ஸ்ட் வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனா கொளினே மடனனி இகக்கும். இது எதில், நன்னூல் பாடல். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு சாந்துணையும் கற்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த குறள், இந்த சாந்துணையும் அப்படிங்கிற வேர்டை கேட்டாலே தெரியுதுல, ஒரு குறள், யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு ஒரு திருக்குறள் உண்டுல. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளோ காலம் கடந்தாலும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது, அந்த கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் அந்த குறளில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, மாணாக்கர்களும் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட வழக்கங்களும் ஒன்று. ஓகேவா? ஸோ ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சி, ஊர் இந்த மாதிரியெல்லாம் பேர் வச்சு சொல்லி கொடுப்பாங்களாமா. ஸோ நம்ம இப்போ ஷார்ட்கட் போட்டு படிக்கிறோம்ல, ஜஸ்ட் லைக் தட், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி முதலில் வருபவர்களை வேத்தான் என்று சொல்வார்கள். மற்றவர்களை விட வேறான பெருமை உடையவன் என்பது பொருள். அப்போ வேற்றான்னா என்ன பொருள்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பேனா என்ன, பனையேடு தான் புத்தகம், பேனா வந்து எழுத்தாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் பிரியும் காலம் ஓதர் பிரிவென்று சொல்லப்பட்டிருக்கும். ஓகேவா? அது நமக்கு தெரியும், நிறைய பாடல்களில் பார்த்துருப்போம். இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களில் நம்ம பார்த்தோம் இல்லையா, நவத்வீபம் எங்கே இருக்குது, வங்காளத்தில் இருக்கிற ஒரு ஊரோட பேர் தான் இந்த நவத்வீபம். அங்கேருந்தும் நிறைய பேர் வந்து படித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருவாடுதுறை மடம், தருமபுரம் மடம் இந்த மாதிரி பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் தமிழ் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன. ஓகேவா? அவ்வளோதான் இதில் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நூல்வெளி தான். உயிர்மீட்சி எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரையிலிருந்து எடுத்தாளப்பட்டது தான் இந்த பாடம். ஓகேவா? தமிழ் தாத்தா யார்? உவேசா நமக்கு தெரியும். இவர் இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர், மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி. ஸோ இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் பெற்றவர் யாருன்னா உவேசா. ஓகேவா? இந்த 3 நேமுமே ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. மகோபாத்தியாய, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி. ஓகேவா? கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழாசிரியராக பணியாற்றியவர். 1932லேயே சென்னை பல்கலைக்கழகத்தில் இவளுக்கு டாக்டர் பட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இவரது உருவச்சிலை எங்கே இருக்கா? சென்னை மாநில கல்லூரி
தூத்துக்குடியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. சென்னையில் திருவான்மியூரில் இவர் பெயரால் உவேசா நூலகம் இருக்குது. எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது, திருவான்மியூரில். ஓகே, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வெற்றி பெற அப்படின்னு சொல்லி சுரதா அவர்கள் எழுதின ஒரு கவிதை. ஓகே, உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு. உரைநடை அப்படின்னா மக்கள் நார்மலாக பேசுகிறது. கவிதை அப்படின்னா எதுகை மோனை, இயைபு, முரண், சந்தம், இந்த மாதிரி யாப்பிலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது தான் கவிதை. ஓகேவா? ஸோ சிறந்த படைப்புகள் உருவாக எது தான் பெரிய துணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி தான் துணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு பாருங்கள். விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு. அதாவது விண் அப்படிங்கிறது வேறு, அதே மாதிரி விண்வெளியில் இயங்குகிற வெண்மதினா சந்திரன், செங்கதிர்னா சூரியன். ஓகேவா? ஸோ முகில் அப்படின்னாலும் சூரியன் தான். ஸோ இதெல்லாமே வேறு வேறுன்னு சொல்லியிருக்காங்க. மண் வேறு, மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு. ஓகே, பனித்துளியும் வேறு, மழையும் வேறு. புண்ணு வேறு, வீரர்கள் அதாவது போர்க்களத்தில் வீரர்களுக்கு ஏற்படுற அந்த புண்ணு அப்படிங்கிறது வேறு. புகழ் வேறு, செல்வாக்கு வேறு. காணும் கண் வேறு, கல்வி கண் வேறு. சும்மா பார்க்குறது வேறு, அந்த கல்வியை கற்றுக்கிட்டு பகுத்தறிவோடு பார்க்குற அந்த பார்வை அப்படிங்கிறது வேறு இல்லை. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு. இந்த மாதிரி எல்லாமே வேறு தான். இப்போ ஆக்கும் வரை, இப்போ சமையல் செய்கிற வரைக்கும் அந்த அரிசின்னு சொல்லுவோம். அது வெந்துருச்சு அப்படின்னா சோறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி பூ பூக்கிற வரைக்கும் அரும்புன்னு சொல்லுவோம். பூத்த பிறகு பூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை? ஸோ இந்த மாதிரி சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அறிந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம். யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளே கவிதை. நார்மலாக பேசுனா அது வசனம். அதே யாப்பில் இந்த எதுகை மோனையெல்லாம் வச்சு சொன்னோம் அப்படின்னா அது கவிதை. பழுத்திருந்தால் சாறு வரும். அதாவது இப்போ பழம் நல்லா பழுத்திருந்தால் அதை நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா சாறு வரும். வயலில் தண்ணி பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும். அதுபோல் இங்கே எழுத்திருந்தால் அசைகள் வரும். இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும். தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும். அதாவது இதில் என்ன, அசை சேர்ந்தது தான் தலை சேர்ந்தது அடிகள். அடிகளுக்கு அப்புறம் தொடைகள், அது சேர்ந்தா தொடைகள் சேர்ந்திருந்தால் அதெல்லாம் சேரும்போது ஒரு பா அப்படிங்கிறது உருவாகும். இப்படி தான் கவிதை எழுத தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தேமாவும் புளிமாவும், தேங்காவும் புளியங்காவும் மரத்தில் காய்க்கும். அதே மாதிரி தான் அது சீர்களிலும் காய்க்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? நமக்கு தெரியும், நேர் நேர் தேமா, நிறைநேர் புளிமா, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏமாந்தால் தழை தட்டும், வெள்ளைப்பாட்டின் இறுதி சீர் காசு தரும். நாள் மலர் காசு பிறப்பெல்லாம் உண்டு இல்லையா? ஸோ அதுதான். செடியில் பூத்த பூ மீது வண்டு தங்கும். நல்ல புலவர்களின் பாடல்களில் கீர்த்தி தங்கும். சாமானிய மக்களுக்கும் விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில். ஓகேவா? எருவினிலே பயிர் விளையும், சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும். அந்தி இரவினிலே குளிர் விளையும், நுணுக்கத்தோட எழுத்தெண்ணி முன்னோர் போல் கற்று வந்தால் அறம்பொருட்கள் உள்ளத்தில் விளையும். மிஞ்சும் அறிவினிலே புகழ் விளையும். இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளைய கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம ரீட் பண்ணாலே நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பாவகை இருக்குன்னா எண்சீர், கழி, நெடிலடி, ஆசிரிய விருத்தம் இருக்குது. இந்த பாடப்பகுதி கவிஞர் சுரதாவோட துறைமுகம் அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலேருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ உவமை கவிஞர்னு அழைக்கப்படுறது யார்? சுரதா. இவரோட இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயர் சுப்புரத்தினதாசன் அப்படின்னு மாற்றி அதோட சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா? முழுக்க கவிதைகளையே கொண்ட காவியம் என்ற இதழை நடத்தியதோடு இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் போன்ற இலக்கிய ஏடுகளையும் நடத்தியுள்ளார். தேன்மழை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் இதெல்லாம் இவரோட நூல்கள். இவர் தமிழக அரசோட கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் ராசராசன் விருது இதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டா, நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடையீடு சி மணி இவரோட ஒரு பாடல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் புறநானூறு இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற புறநானூறெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில். இடையீடு சி மணி எழுதினது. ஸோ தேடலை விரிவாக்குவது கல்வி, சாதிக்கும் திறனையும் சறுக்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி. கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை தரும். கொடுக்கின்ற மனதின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்பதில்லை.
அதாவது இப்போ ஒரு விஷயத்த கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலில் வெற்றியை தரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்த ஒருத்தங்க அப்படியே சொல்கிறாங்க, செய்திகளை சொல்கிறாங்க அப்படின்னா அதை இன்னொருத்தங்க அப்படியே ஏற்றுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. கற்பித்தல் கற்றல் ரெண்டிற்கும் இடையே இடையீடுகள் நேர்வதும் உண்டு, எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பதுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை சொல்லும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. என்னென்னா, கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அப்படிங்கிறது. ஓகேவா? அதாவது ஒருத்தங்க புக் எடுத்து படிக்கலைனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தங்க சொல்கிறத காதில் கேட்டாலே போதும். அதை எப்படி இருக்குமாமா, நடக்க முடியாதவங்களுக்கு அந்த கோலுக்கு வச்சு ஊனி நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லி திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இதை பார்க்கும்போது அதுதான் ஞாபகம் வருது. ஓகே, இப்போ பாருங்கள். சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை, எத்தனையோ மாற்றங்கள் குறித்தவறிய ஏமாற்றங்கள் புழுங்க பல உண்டு, குதிரை வரைய குதிரையே வராது, கழுதையும் வரலாம், இரண்டும் கலக்கலாம். புரியுது இல்லையா? குதிரையை நம்ம வரையணும்னு சொல்லி ஒன்று வரைவோம், ஆனால் அது குதிரை மாதிரி இருக்காது, கழுதை மாதிரி கூட இருக்கலாம், இல்லை ரெண்டும் கலந்து இன்னொரு உருவம் மாதிரியும் தெரியலாம். எலிக்கு பொறி வைத்தா என்ன ஆகும்? எலி தான் விழணும் இல்லை, சில நேரத்தில் நம்ம விரலே போய் அதில் சிக்கும். நீர் தேடி அலையிற நேரத்தில் இளநீர் கூட கிடைக்கும். என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல். என்னைக்காவது ஒரு முறை அந்த வால்மீன் மாதிரி நம்ம சொல்ல வந்தது சொல்லிட்டோம் அப்படின்னா கூட, ஆனால் கேட்குறதுல சிக்கல் இருக்கும். கனியின் இனிமை கனியின் மட்டுமல்ல, சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது. ஓகேவா? பசியில் இருக்கிறவன் சாப்பிட்டானா அவனுக்கு அது தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். ஸோ பசியே இல்லாதவன் சாப்பிட்டா தேவாமிர்தமும் அவனுக்கு ஏதோ திகட்டிட்டு நஞ்சு மாதிரி தான் இருக்கும். எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல, ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இடையீடு கவிதை சி மணியின் இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இக்கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது, அதனால் பன்முக பொருள் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தும் வண்ணம், எழுதப்பட்ட கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை, இதெல்லாம் தான் குறியீடாக குறிப்பிடுறாங்க. ஓகேவா? 1959 ஆண்டுலேருந்து எழுத்து இதழ். அப்போ எழுத்து இதழ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1959. ஓகேவா? அந்த இதழில் தான் இவருடைய கவிதைகள் எல்லாம் வெளிவந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதின சிற்றிதழ் எது? நடை. ஓகேவா? நடை என்னும் சிற்றிதழை இவர் நடத்தியிருக்காரு. இவர் படித்த இலக்கணம் பற்றிய யாப்பு கவிதையும் அப்படிங்கிற நூலும், வரும் போகும், ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் குறிப்பிடத்தக்கவை. ஓகேவா? இதெல்லாம் இவரோட படைப்புகள். ஆங்கில பேராசிரியரான இவர் தாவோ தே ஜிங் எனும் சீன மெய்யியல் நூலை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். இவர் புது கவிதையில் அங்குதத்தை அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இருத்தலின் வெறுமையை சிரிப்பும் கசப்புமாக சொன்னவர். விளக்கு விருது, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது, ஆசான் கவிதை விருது, கவிஞர் சிற்பி விருது, இந்த விருதெல்லாம் வாங்கியிருக்காரு. வே மாலி செல்வம் அப்படிங்கிற புனைப்பெயரிலும் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ வே மாலி செல்வம் அப்படிங்கிற புனைப்பெயரில் எழுதினது யார் அப்படின்னா சி மணி. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் போதும். மீதி இருக்கிறத இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.